ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறதை நீங்கள் நிறைவேற்றினால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நற்பலனை தருவார். இந்த நல்ல ஆறுதலின் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையானது என்னவென்றால், ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க வைக்கலாம் என்று சுட்டி காட்டுகிறது. இங்கே இந்த வசனம் என்ன நமக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது என்றால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த அளவிற்கு முறுமுறுக்காமல், எரிச்சல் அடையாமல், கோபப்படாமல் எவ்வளவாய் பொறுமையாய் இருக்கிறீர்களோ அந்த பொறுமைக்கு ஏற்றபடி அவர் பதில் கொடுக்க கூடும் என்பதை இந்த வேத பகுதி சுட்டி காட்டுகிறது. நீங்கள் எவ்வளவு பொறுமையாய் இருக்கிறீர்களோ அந்த பொறுமை நிமித்தமாக பிரபுக்கள் கூட, ராஜாக்கள் கூட பதில் கொடுப்பார்களாம். உங்க காரியத்துக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொறுமையானது அவர்களை சிந்திக்க வைத்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் எந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாய் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் நீங்க விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு சம்மதம் தெரிவிப்பார் என்பதை அழகாக இந்த வேத பகுதி சுட்டி காட்டுகிறது. ஆகையால் ஆண்டவர் சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில என்ன சூழ்ந்தாலும், என்ன நடந்தாலும், என்ன நேரிட்டாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், எந்த இடத்திலும் நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய பொறுமைக்குரிய பலனை நிச்சயமாக அவர் கொடுக்க கூடும் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிற பிரகாரமாய் நிச்சயமாய் உங்கள் பொறுமைக்கு நல்ல பலன் உண்டு. நிச்சயமாய் பொறுமையாயிருங்க. காரிய சித்தி கர்த்தரால் வரும். காரியத்தை ஆண்டவர் வாய்க்கச் செய்வார். மிகவும் பொறுமையாயிருந்தால் கர்த்தர் உங்கள் காரியத்தை நிறைவேற்றி தருவார். God bless you.